நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கண்களினாலே பார்க்கலாம், ஆனால் ஏறெடுத்து பாருங்கள் என்று வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் மேலே நோக்கி பாருங்கள், மேலே நோக்கி பாருங்கள். கண்களை மேலே நோக்கி பார்த்தால் என்ன, கீழே நோக்கி பார்த்தால் என்ன என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை. பன்றிகள் இருக்கிறது அல்லவா, அவைகள் ஒரு நாளும் மேலே பார்ப்பதில்லை. பன்றிகளுக்கு தேவையானவை கீழே தான் கிடைக்கின்றன. அது பல குட்டிகளை போடுகிறது, சாக்கடையெல்லாம் திரிந்து அலைகிறது. ஒரு நாளும் ஒரு பன்றியும் வானத்தை பார்த்ததில்லை. ஆனால் நிமிர்ந்து பார்க்கின்ற ஒரே ஒரு பிராணி சிங்கம் தான். காட்டிலே சிங்கம் பாருங்கள், நிமிர்ந்து பார்த்து நடக்கும், நேராக பார்க்கும், ஏறெடுத்து பார்க்கும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? பன்றிகள் கீழே தான் பார்க்கின்றன, காரணம் அதனுடைய தேவை அதுதான். ஆனால் சிங்கமோ நிமிர்ந்து நின்று பார்க்கிறது என்று சொன்னால் மிருகங்களிலே கூட இத்தகைய வேறுபாடு இருக்கிறதே. ஆண்டவர் சொன்னார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. நான் ஏறெடுத்து பார்க்க வேண்டும், ஏனென்றால் நான் என்னையே பார்க்கிறேன். நான் என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய வாழ்வு, இதுதானா வாழ்க்கை? இல்லை. வாழ்க்கை என்பது இது அல்ல. எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே நான் சாகிறேன் என்று சொன்னால் இதைவிட கேவலமானது ஒன்றும் இல்லை. நான் என் கண்களை ஏறெடுக்கும் போது, பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். என்னை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னே நிற்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவரை பாருங்கள். நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய கோத்திரம், யாராக இருந்தாலும் சரி, என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் தோய்ந்தவராக, சாட்டையினால் அடிபட்டவராக, உடம்பெல்லாம் இரத்த வெள்ளத்திலே மீந்தி கொண்டிருக்கின்ற அந்த உருவத்திலே அவர் உங்களை பார்க்க சொல்கிறார். சீஷர்கள் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தைரியம் வந்தது. ஆகா என்று சொல்லி அதுவரை பயந்திருந்த சீஷர்கள் தைரியம் கொண்டு உலகம் முழுவதும் செல்வதற்கு காரணம் என்ன? என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ஏறெடுத்துத்தான் பார்க்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். உலகம் முழுவதும் உள்ள மக்களை நீங்கள் பாருங்கள். பூமியின் குடிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லக்கூடிய திறனும் தகுதியும் உள்ள ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கடைசி காலத்திலே அவர் நம்மை அணைத்துக் கொள்ள தகுதி உள்ளவர் அவர்தான். அப்படியானால் என்னை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வருவோம். நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து அவரை பார்த்தால் அங்கிருந்து வருகிற ஒத்தாசைகள், ஒத்தாசை என்ன? பாக்கியம், ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையானவைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவைகள், உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையானவைகள், உங்களை நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏராளமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அந்த கண்களை நீங்கள் ஏறிடுங்கள். விளைந்திருக்கின்ற அந்த வயலை நாங்கள் பார்ப்போம். விளைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது நான் இருந்த
அதை பார்ப்பதற்காக அவர் அழைக்கிறார். அன்பானவர்களே, உலகமெங்கும் நடக்கிற இந்த கடைசி கால ஆத்தும ஆதாய பணியை நீங்கள் எண்ணி பாருங்கள். உலகமெங்கும் வந்தார்கள். இந்தியா தேசத்திற்கு வந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ராக்லண்ட் எடுத்துக் கொள்ளுங்கள், வாஷ்பனை எடுத்துக் கொள்ளுங்கள், பிளிண்டை எடுத்துக் கொள்ளுங்கள், கால்டுவலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏராளமான பேர் இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்து நம்மை இன்று அருமையான ஒரு கூடாரத்திலே அமர செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு. அங்க பாருங்கள், நம்முடைய கால்டுவலை எடுத்துக் கொண்டீர்களானால் அவர் அயர்லாந்திலே பிறந்தவர், ஸ்காட்லாந்திலே வளர்ந்தவர். 18 வயதிலே அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஓ, அறுப்புக்கு வயல் நிலங்கள் தயாராக இருக்கிறதே, எங்கே செல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு செல் என்று சொன்னார். அப்பொழுது 4 மாதங்கள் கப்பற்பிரயாணம். பாருங்கள், இந்த ஆத்தும ஆதாய பாரத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஆத்தும ஆதாய பணி என்று பாருங்கள். நீங்களும் நானும் அதை செய்கிறோமா? கர்த்தருக்கென்று எதையாவது செய்கிறோமா? இந்தியா வந்தார், சென்னையிலே வந்து இறங்கினார். சென்னையிலிருந்து எடையன்குடி வரை அவர் நடந்தே சென்றார். இன்றைக்கும் அவர் எழுதிய ஒப்பிலக்கணம் என்ற நூல் எனக்கு நன்றாக தெரியும். IAS படிக்கிற ஒரு மாணவன் அந்த பாடத்தை படித்தாக வேண்டும். அந்த அளவுக்கு கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு புத்தகம் உண்டு. ஏனென்றால் அந்த பாடத்தை நான் நடத்தினவன். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்பது சாதாரண ஒன்று அல்ல, அது ஒரு மிகப்பெரிய இலக்கண புத்தகம். அந்த புத்தகத்தை MA படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் வாசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இலக்கணத்தை கொண்டது. குறிப்பாக IAS மாணவர்கள் அதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு பாடம் நடத்தினேன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், 4 மாதங்கள் கப்பலிலே வந்து தமிழ் படித்த அந்த கால்டுவெல் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கண புத்தகத்தை எழுதினார் என்றால் எந்த உறவு உங்களுக்கும் எனக்கும் என்று எண்ணி பாருங்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று சொல்லிக் கொண்டாதீர்கள், சொல்ல வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் இல்லத்திலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று. ஜெயிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த காலத்திலே அறுப்பு காலம் வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்து எங்கள் அறுப்புக்கு புறப்படுகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. மிகப்பெரிய ஆத்தும ஆதாய பணி, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் செய்கிற ஆத்தும ஆதாய பணியை எப்படியாகிலும் ஒரு சிலராவது ரட்சிக்கப்படும்படிக்கு நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமுமானோம் என்று சொல்லத்தக்க விதமாக கர்த்தாவே, இந்த ஆத்தும ஆதாய பணி உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஏராளமான ஆத்துமாக்களை உம்முண்டை கொண்டு வருகிறோம். நீதாமே அந்த ஆத்துமாக்களை அனைத்தையும் எடுத்து இந்த கரத்திலே தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நிறைவாக்கித்தாரும். உடைய பிள்ளைகள் எதிரே இருக்கிறார்கள், தேவைகள் மிகுதி, அவர்கள் எல்லாம் சரி செய்து கொண்டு உடைய கரம் பலத்த கரம் தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பரிசுத்த பவுல் 1 தீமோத்தேயு 1 கூறுகிறார். அதன்படி அணைக்கும் கரங்கள் ஊழியம் இந்தியாவில் உள்ள முக்கிய மத்திய சிறைகளில் அரசு அங்கீகாரத்தோடு கடந்த 40 ஆண்டுகளாக பாவிகளை சந்தித்து வேதாகமங்களை வழங்கி ஆராதனைகள் நடத்தி அவர்களை மனந்திரும்பச் செய்து வருகிறது. இது முற்றிலும் ஆத்தும ஆதாய பணியை தவிர வேறல்ல. அவர்கள் மத்தியில் கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களை இப்பொழுது நீங்கள் காணுங்கள். முதலாவது திஹார் சிறை. இது 4500 ஏக்கரில் 15 சிறைகளை உள்ளடக்கியது. இங்குள்ளவர்களில் பலர் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள், தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படும் சிறை நண்பர்கள். ஆம், கிறிஸ்துமஸ் விழாவில் செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா, அதை மொழிபெயர்ப்பவர் நமது மிஷனரி திரு சைமன் அவர்கள். அடுத்து அந்தமான் சிறை. மலையின் மேலிருக்கும் இந்த சிறை இங்கு பல கொடூரமான
சிறை நண்பர்கள் உண்டு. சிறை நண்பர்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கீத ஆராதனை நடத்தி கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கி நாடகங்கள் மற்றும் ஆடல் பாடல்களை அவர்கள் முன் நடத்துவது அந்தமான் கல்லூரி மாணவ மாணவிகள். அடுத்து கேரள நாட்டின் சிறைகள். திறந்த வெளிச்சிறைகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா கிறிஸ்துமஸ் செய்தியுடன் சிறை நண்பர்களுக்கு வேதாகமங்கள் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் செய்தி அருட்தந்தை நோவா வழங்க மொழிபெயர்ப்பு நமது மிஷனரி திரு சோஜன் அவர்கள். அடுத்து கர்நாடகா மாநில பெங்களூர் சிறையில் கிறிஸ்துமஸ் விழா. இந்த மிகப்பெரிய சிறையில் ஒரு ஆலயம் உண்டு. செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா, மொழிபெயர்ப்பவர் நமது மிஷனரி. சிறைக்குள் பாடல்களோடு இன்னிசை. சிறை நண்பர்கள் பரிசுத்தாவியினால் நிறைந்து ஜெபிப்பதை பாருங்கள். அடுத்து தமிழக சிறைகளில் கிறிஸ்துமஸ் அன்று பிரியாணி வழங்கி அவர்களை மகிழ்விப்பது. மனம் திருந்திய சிறை நண்பர்கள் மற்றும் விடுதலை பெற்றோர் குடும்பங்களில் துணிமணிகள் வழங்குவது. அவர்கள் பிள்ளைகளுக்கு இலவச திருமணங்கள் நடத்துவது. அடுத்து பாண்டிச்சேரி சிறைகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா. சிறைகளுக்குள் அவர்கள் குடும்பங்களை அழைத்துச் சென்று வேத வினாவிடை போட்டிகள் நடத்தி பிரியாணி வழங்குவது. கிறிஸ்துமஸ் செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா அவர்கள். இன்னும் சில சிறைகளில் நமது அருட்பணி ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றன. சத்தியத்தை கேட்டு மனம் திருந்தி விடுதலையடைந்து பின்னர் தங்கள் கிராமங்களில் தங்கள் சாட்சிகளை அறிவித்து மிகப்பெரிய ஆத்தும ஆதாய பணி செய்து வருகிறார்கள். இவர்கள் என்றென்றும் எரிகின்ற அக்கினி ஜுவாலைகளாக வேதாகமத்தை கைகளில் ஏந்தி வரும் உன்னத சாட்சிகள். மொத்தத்தில் இந்தியா முழுவதும் நாம் செய்யும் மறுவாழ்வு பணி சிறைகளில் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகமாக நிறைந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 9:22 என்ற வசனத்தின்படி பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற பரிசுத்த பவுலின் வாக்கினை சிறைகளில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வருகிறது அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஆத்தும ஆதாய பணிகளை தாங்குங்கள் என்று பட்சமுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340000006107. Indian Overseas Bank, IOB code number IOB A0001340. விஷாலாட்சிபுரம், மதுரை 14.